ஹலோ ஆல். இன்னைக்கு பிஜிடிஆர்பியில் ரொம்ப முக்கியமான யூனிட்டான லிட்ரரி கிரிட்டிசிசம் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லிட்ரரி ஒர்க்கை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி யார் எழுதியிருப்பா? எஸ், ஃபிலிப் சிட்னி எழுதியிருக்காங்க. எப்போ தெரியுமா? 1595. ஓகே, இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபிலிப் சிட்னி முன்னாடி சொன்ன மாதிரி இவர் ஒரு ரொம்ப பெரிய ரெனைசன்ஸ் ஸ்பிரிட்டோட எழுதக்கூடிய ஒரு ரைட்டர், ஒரு போயட், கோர்ட்டியர், சோல்ஜர். ரெனைசன்ஸ் ஸ்பிரிட்னா என்ன? கவிதை, லிட்ரேச்சர், தியேட்ரிக்கல் ஆர்ட், இது எல்லாம் தான் ஹியூமனோட லைஃப்பை ரொம்ப அழகாக கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்பிரிட்டோட எழுதியிருப்பார். இவரோட ரொம்ப ஃபேமஸான கிரிட்டிக்கல் ஒர்க் தான் அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அப்படின்னு சொல்லி. இதுக்கு எக்ஸாக்டாக எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு சொன்னோம்னா 1595 சொல்லலாம். இதுக்கு 2 பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. இதனடா புதுசாக இருக்குன்னு பார்த்தா இது எக்ஸாம்பிள் ஒரு தடவை கூட கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வில்லியம் பான்சன்பி அப்படிங்கிறவர் தான் இந்த டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அப்படிங்கிற வெர்ஷனை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் ஃபிலிப் சிட்னிக்கு மட்டும் பப்ளிஷர் கிடையாது, நம்மளோட இன்னொரு முக்கியமான ரைட்டரான எட்மண்ட் ஸ்பென்சருக்கும் பப்ளிஷர் தான். அதுக்கப்புறம் அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி இந்த வெர்ஷனோட டைட்டிலை யார் பப்ளிஷ் பண்ணா அப்படின்னா ஹென்ரி ஆல்னி அப்படிங்கிறவர் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இந்த சேம் இயர் 1595. ஓகே, இவருக்கும் இன்னொரு ரைட்டருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல, அது யார் தெரியுமா? ஸ்டீஃபன் காசன். இவர் யார் தெரியுமா? இவர் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பியூரிட்டன், ரொம்ப பெரிய சட்டைரிஸ்ட். பியூரிட்டன்னா கடவுளுக்கு எதிரானது எது என்ன தெரியுமா? நம்மளோட தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ், போய்ட்ரி, இது எல்லாமே கடவுளுக்கு எதிரானது, சர்ச்சோட வேல்யூஸ்க்கு எதிரானது அப்படிங்கிற ஐடியாலஜி வச்சிருக்கிறவங்கள தான் நம்ம பியூரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் இவர் எழுதியிருக்காரு. ஓகே, இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. சும்மா மட்டும் விடாமல் இது என்ன பண்ணிட்டாரு, நம்ம தலைவர் ஃபிலிப் சிட்னிக்கு டெடிகேட் பண்ணிட்டாரு. அதோட ஃபுல் டைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் கண்டெய்னிங் அ பிளசன்ட் இன்வெக்டிவ் அகெயின்ஸ்ட் போயட்ஸ், பைப்பர்ஸ், பிளேயர்ஸ், ஜஸ்டிஸ் ஆஃப் த காமன்வெல்த் அப்படின்னு போட்டு விட்டாரு. அண்ட் மோரோவர் இதை நான் யாருக்கு தெரியுமா கொடுக்குறேன்? த ரைட் நோபல் ஜென்டில்மேன் மாஸ்டர் ஃபிலிப் சிட்னி எஸ்கொயரி, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாரு. இதில் ஒரு 4 முக்கியமான எலமெண்ட்ஸை சொல்லியிருக்காரு. இதை அக்யூசேஷன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் மோரோவர் போய்ட்ரி ஏன்டா எழுதுறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? போய்ட்ரியை ஏன்டா எழுதுறீங்க? அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது டைம் இருந்தால் போய் அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தா போயட்ரி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மதர் ஆஃப் லைஸ் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஒன்னான போயட்ரி நர்ஸ் ஆஃப் அப்யூஸ்பா, போயம்லாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் மோரோவர் இவர் சும்மா இல்லாமல் பிளேட்டோவையும் வம்புக்கு இழுத்து, உனக்கு தெரியுமா பிளேட்டோவே காமன்வெல்த் சொசைட்டிலேருந்து போய்ட்ஸை பேனிஷ் பண்ணியிருக்காரு, அதுக்கே இன்னமும் நீங்கள் போய்ட்ரி எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இதை பார்த்துட்டு இதுக்கு நிறைய ரிப்ளைஸ் வந்தது. அதில் ஒன்று தான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது, அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. எஸ், இப்போ ஃபிலிப் சிட்னியோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஃபிலிப் சிட்னிக்கு பயங்கர கோவம். நீங்கள் என்ன ரொம்ப பியூரிட்டானிசமாக எழுதுறீங்க, பட் அதெல்லாம் சரி வராதே, பட் ஆனால் போய்ட்ரிங்கிறது ரினைசன்ஸோட ரூட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆர்குமெண்ட்ஸ் தர, அவர் ஒரு பக்கம் ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு போயிட்டாரு, அக்யூசேஷன்ஸ் வச்சுட்டு போயிட்டாரு. இங்கே நம்ம ஃபிலிப் சிட்னி ஒரு 4 ஆர்குமெண்ட் தராரு. அண்ட் மோரோவர் ஃபிலிப் சிட்னி சொன்னல, இவர் எந்தெந்த இட்டாலியன் ரைட்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன். மின்டோ வரணும், ஸ்கேலிச்சர், நியோ அரிஸ்டாட்டிலியன்ஸ், இவங்க எல்லாரையும் பேஸ் பண்ணி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த ஒர்க்கே படைச்சிருக்கிறாரு. ஃபிலிப் சிட்னியோட மெயினான ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், போய்ட்ரி ஒரு பேசுகிற படம்டா, அது எல்லாத்தையும் டீச் பண்ணும், ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்கும், படிக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்மளோட ஸ்டீஃபன் காசன் என்ன சொல்லியிருப்பாரு? உங்களுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்லையா, வேறு ஏதாவது டைமை போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கடா, போய்ட்ரியெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் செகண்ட் ஒன், போய்ட்ரி இஸ் ஓல்டர் அண்ட் நோபலர் தென் அதர் சப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா போய்ட்ரி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிலிப் சிட்னி சொல்லியிருப்பாரு. தேர்ட் ஒன் பாருங்கள், குட் போய்ட்ரி இன்ஸ்பயர்ஸ் மாரல் ஆக்ஷன். ஏன் இதை சொன்னார் தெரியுமா? ஏன்னா ஸ்டீஃபன் காசன் சொல்லியிருப்பாரு, போய்ட்ரி ஒரு ஹியூமன் பீயிங்கை கரப்ட் பண்ணிடும், ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் அழிச்சிருன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் போய்ட்ரி ஒரு மாரலான ஆக்ஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லாஸ்ட் ஒன், நம்ம ஃபிலிப் சிட்னி என்ன தெரியுமா சொல்கிறாரு? பிளேட்டோ பேன் பண்ணாரு தான், போய்ட்ஸை மட்டும்தானே பேன் பண்ணாரு, போய்ட்ரியை பேன் பண்ணவே இல்லையே, அதனால நீங்கள் போயம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி நம்மளோட லிட்டரரி லேண்டனில் பிஜிடிஆர்பிக்கான கோர்சஸ் என்ரோல்மெண்ட் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் இஸ் கிவன் பிலோ. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ ஆல்.